வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு எள்ளு. நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு. நீங்கள் கருப்பு வெள்ளை எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம மாவு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கெல்லாம் சேர்த்து போடலையா, அந்த மாதிரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ வச்சு நம்ம 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போது சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம சின்ன சின்னதாக எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு போடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிற சின்ன சின்னதாக இது, அதுக்காக தான். இப்போ இதை சப்பாத்தி மாவு தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரியே தாங்க, நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சாச்சுங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் சப்பாத்தி கல் வச்சு அது சூடான உடனே இதை ஒரு 20 செகண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கல் சூடாயிடுச்சுங்க. நமக்கு லைட்டாக அது வெந்து வந்தால் போதும். சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம இப்போது சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளாவோ இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையாங்கிள் வேணும்னா நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வேறு ஏதாவது ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்குன்னு கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு பெருசாக நமக்கு டைம் கூட எடுத்துக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம சுட சுட வீட்லேயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.